திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எம்பெருமான் துணையோட திருவாசக தெய்வீக மாநாடு 2ஆம் அமர்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிரவை ஆதீனம் சுவாமிஜி மற்றும் சேலம் சுவாமிஜி, காமாட்சிபுர ஆதீனம் சுவாமிஜி, மேலமங்கலம் ஆதீனம் சுவாமிஜி மற்றும் இங்கே வந்திருக்கிற சுவாமிஜிகளுக்கும் வணங்கி, இந்த மாநாடை ஏற்பாட்டு செய்கின்ற சிவகுமார் ஐயா அவர்கள் மற்றும் ராஜேந்திரன் ஐயா ஆட்சி பணியை முடித்து அவர் நிறைய ஆன்மீக பணி தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எந்த வகையிலெல்லாம் தொண்டு புரியணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிலையில் இருந்து இந்த ஆன்மீகத்துக்காக கோவில் புனரமைப்பாக இருந்தாலும் சரி, மற்ற தெய்வீக நிகழ்ச்சிகளை எல்லாத்துலேயும் கலந்து அவங்க நெறிப்படுத்தி சாதுக்கள் பெருமக்கள் மற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்களை இணைத்து மக்களை உய்வடைய செய்வதற்கு அவர் பெரும் தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து அனைவரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கே மேடையில் வீட்டிருக்க பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற சிவனைய செல்வர் அனைவருக்கும் எம்பெருமான் ஏலவார குழலி சமேத ஏகாம்பரநாதன் அருளும் அன்னை காமாட்சியின் அருளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு என்னுடைய குருநாதருடைய அருளுக்கும் உங்களுக்கு மனமாற வாழ்த்துகிறோம். திருச்சிற்றம்பலம். திருவாசகம். திருவாசகத்துக்கு ஒரு ஆதார், ஒரு வாசகத்துக்கு ஒருவார். சாமி சொன்ன மாதிரி இந்த திருவாசகத்துக்கு ஒரு ஆதார் யாருமே கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. மனிதன் பிறப்பது அரியது, மானிடராக பிறப்பது அரியதுன்னு சொன்னாங்க சாமிஜி. அதனால் நாம் இந்த உலகில் இந்துவாக பிறந்து, அதிலும் குறிப்பாக சைவ சமயமாக நம்ம பிறந்து வளர்ந்து பல பிறவிகளை எடுத்து நம்ம இறைவனுடைய திருவடியை அடைகிறது அப்படிங்கிறத பல வகையில் அருளாளர்கள் கூறப்பட்டாலும், நமக்கு முதலில் 12 திருமுறைகளில் சித்தாந்த கருத்துக்கள் மூலமாக எடுத்து சொல்லப்பட்டாலும், பின்னாடி சித்தாந்த விரிவாக எடுத்து சொல்லி நாம் மேன்மையான வீடு பெற்ற அடையணுங்கிறதுக்கு அமைச்சது தான் இந்த திருமுறைகள். 12 திருமுறைகள் இருந்தாலும் 8வது திருமுறையாக அமைந்திருந்த இந்த திருவாசகம் மாணிக்க வாசக பெருமாள் அவர்களால் அருளப்பட்டது. 4 பெருமக்கள் காட்டிய சைவ நெறி 4 வகையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த 4 வரிகள் அதில் எம்பெருமான் மாணிக்க வாசகர் காட்டிய நெறி ஞான நெறி. எல்லாரும் எளிமையாக இறைவனை அடைகிறதுக்கு ஆன வழியை காட்டினாலும், அவங்களுடைய தன்னுடைய எம்பெருமான் ஆட்கொட்டப்பட்டதில் இருந்து இறைவனை அடைகிறது எவ்வளவு எளிதாக நமக்கு புரியும்படி கொடுக்கப்பட்டது தான் இது. இந்த திருவாசகத்துக்கு ஒவ்வொருவரும் வீட்டில் ஐயா ஏன் இவ்வளோ தூரம் எழுத சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப திரும்ப இந்த உளவியலே உழண்டு கொண்டு இருக்கிறோம். இதை செம்மையாக மாற்றுவதற்கு அருளப்பட்டது இந்த திருவாசகம்.
இந்த திருவாசகம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முற்றோதல் பண்ணணும். அப்படி முடியலைன்னா சிவபுராணத்தையாவது படிக்கணும். மிக எளிமையான நடையில் தான் பெருமான் படைத்திருக்கிறார். எல்லாரும் எளிமையாக படிக்கலாம், முறையாக கற்றுக்கிட்டு பாடவும் செய்யலாம். வீட்டில் இருந்து கொண்டே எம்பெருமானை வந்து பாராயணம் பண்ணி தினமும் ஓதணும். நீங்கள் இறைவனை காண கோவிலுக்கு தான் போய் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம வீட்டிலிருந்தே வழிபட முடியும் அப்படின்னு எடுத்துக்காட்டினது தான் அந்த திருவாசகம். திருவாசகம் முற்றோதல் வீட்டில் தான் இருந்து பண்ணி நம்மளே பண்ணி அந்த நிலையை அடையக்கூடிய எளிமையான வழியை காட்டினவர் மாணிக்கவாசக பெருமான். உங்களுக்கு அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். இந்த மானிட பிறவி ஏன் பிறந்து நம்ம இந்த புலந்துக்கிட்டே இருக்கிறோம்னா, நம்ம அறியாமை, மாயை, கண்மம் இதெல்லாம் மூலமாக நம்ம பிறந்துக்கிட்டே வர்றோம். நம்ம பிறவா நிலையை, முக்தி நிலையை அடையணுங்கிறது திருவாசகம் எடுத்து காட்டி, திருவாசகம்னா என்ன அப்படின்னா அவரே சொல்லி காமிச்சது தான். திருவாசகம்னா எம்பெருமான் நடராஜனை கை காமிச்சவர் தான் நமக்கு காட்டி எடுத்து காட்டினது. அவருடைய திருவடியை அடைஞ்சதும் அதுதான். அதனால் திருவாசகம் யாரெல்லாம் படித்து மனமாற உள்ளம் உருகி அவரை ஓதுனோம்னா நம்மளும் அந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த திருவாசகத்துக்கூட முழு பொருள். இப்போ பக்தி நெறின்னு இருக்குது. இந்த பக்தி வந்து நம்ம முழுமையாக செய்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ எல்லார் இடத்துலையும் இதயத்தில் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது நம்ம உள்ளத்தில் இறைவன் இருக்காருன்னு நினச்சி நம்ம அந்த பக்தியோடு செலுத்துகிறோமா? இல்லை. கோவிலுக்கு போகிறோம், நம்ம வழிகாட்டியிருக்காங்க, கோவிலை எப்படி கும்பிடணும், முறை கொண்டணும், கும்பிடணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம தோத்திரம் பாடுறோமா? தேவாரமாக அவரை பாடுறதுக்கு, அர்ச்சிக்கப்படுறதுக்கு தேவாரம் முழுவதும் திருமுறைகள் அனைத்தும் இறைவன் அடையக்கூடிய வழிகளை காமிச்சிருந்தாலும் நம்ம அதை முறையாக பாராயணம் பண்ணுறோமா? இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறது தேவையில்லை. அது ஏன் தேவையில்லைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தோத்திரம் மூலயமா அவர் அடையலாம். அவருக்கு ரொம்ப பிடித்தமானது தோத்திரம் தான். உள்ளம் உருகி நீங்கள் தோத்திரம் பாடினாலே, அந்த திருமுறைகளை பாடினாலே போதும். அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், பிறர் செய்கிறத பார்த்து நம்மளும் செய்யணுங்கிறதே இல்லை. மனமாற உட்கார்ந்து நீங்கள் இறைவனை இன்னிசையோடு பாட முடிஞ்சால் பாடுங்க, பண்ண தெரிஞ்சால் பாடுங்க, இல்லைனாலும் உங்களுக்கு தெரிந்த வகையில் பாடிக்கலாம். ஏற்றுக்கிடுவார், இறைவன் ஏற்றுக்கிடுவார். உங்கள்கிட்ட உண்மையான அன்போடு பாடினோம்னா ஏற்றுக்கிடுவார். இறைவன் பெரிய கருணையாளர், அருளாளர். அவர் எப்பயுமே உங்களுக்கு எது நிறைய கொடுக்குற. திருவாசகத்திற்கு நீங்கள் 51 பதிகத்துலேயும் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கிறது. நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பம் எல்லாமே கிடைக்கக்கூடிய பதிகங்கள் அவ்வளவும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதையும் சொல்லிவிட்டு கடைசியில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, என் திருவடியை அடையக்கூடிய வழியையும் 51வது அச்சோப்பதிகம் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தேவை வந்து இறைவனுடைய திருவடி முக்தி தான். நம்ம இந்த பிறவிக்கு வர வேணாம், திரும்ப இதில் பிறந்து உழண்டு திருப்பி வரணும் அப்படிங்கிறது தேவையில்லாதது. நம்ம இறைவன் அடையிறதுக்கு எளிதான ஒன்று. இப்போ இந்த சிவகுமார் ஐயரோட முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுங்கிறது நல்லா ஆழமாக புரியணும். நம்ம எல்லா பேருமே திருவாசகத்தை பற்றி நல்லா தெரியும், முற்றோதல் பாடுறோம். ஆனால் இது நீங்கள் மட்டும் அணுகக்கூடாது. இப்போ இருக்கிற குழந்தைகள்கிட்ட நீங்கள் கொண்டு போகணும். முக்கியமாக நான் சொல்ல வர்றது, உங்களுடைய குழந்தைகளுக்கு இது எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ வயசில் வந்து இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய பெரியவர்கள் இருந்தாலும் இருக்கலன்னு தெரியல. இப்போ இருக்கிற காலத்துக்கு குழந்தைகளுடைய மனநிலைக்கு பக்தியை வந்து ஊட்டணும். அந்த பக்தி தான் அவங்கள வளர்த்து ஒரு நல்ல ஒழுக்கமான இந்த சமுதாயத்துக்கு கூட உண்மையான சைவ பிறந்து இருந்து இறைவனை அடிக்கக்கூடிய வழிகள்லாம் தெரிந்து தன்னையும் உயர்த்தி மற்றவங்களை உயர்த்தணும் அப்படிங்கிற பண்பை அவங்க வளர்க்கணும்.
அது உங்கள் கையில் தான் இருக்குது, தாய்மானவர் கையில். அதனால தான் அவரை பள்ளிகளில் இருந்து குழந்தைகளுக்கு திருவாசகத்தை எழுத சொல்லி கொடுக்குறது. ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து திருவாசகம் பாடினா குழந்தைகள் பாடும். ஆனால் நீங்கள் பாடுறீங்களா? இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்களாக எல்லாரும் சேர்ந்து முற்றுதல் பண்ணுறீங்க. ஆனால் வீட்டில் அதை பாராயணம் பண்ணுறீங்களா? பண்ணுங்க, பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு அருகில் உட்கார வச்சு நீங்கள் பாடுங்க, அதுதான் முக்கியம். அவங்க மனத்தில் அந்த ஆன்மீக விதையை நீங்கள் தூண்டி விடுங்க. அது படிக்க படிக்க தன்னை மனசை மாற்றி தன்னை பக்குவம் படுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வழங்கணும். முற்றோர்கள் ஆகுதா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. ஆன்மீக நிகழ்ச்சி நடக்குதா, குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு நீங்கள் இதை கொண்டு செலுத்தணுங்கிறது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முக்கியம். இந்த திருவாசகம் வந்து குழந்தைகளுக்கு எழுத சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு கொண்டு போய் செலுத்துகிறோமோ இந்த நாடும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருப்ப அனைவருமே ஒரு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நாடு எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இந்த இறைவன் சொன்ன மாதிரி அன்பு மூலயமா தான். இந்த அன்பு மூலயமா உங்கள் குழந்தைகளை திருத்துங்க. நீங்கள் ஓரளவுக்கு கடந்து வந்திருந்தாலும் நம்ம முற்றோதல் பண்ணுறாங்க அத்தனை பேருமே நம்ம இறைவன் திருவடியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்த பிறந்து பிறவியில்லா நிலையை அடையக்கூடிய வழிகளெல்லாம் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கிறனால நம்ம அதை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் செய்தக்கூட இந்த பக்தியை அவங்கள்ட்ட காமிச்சு அவங்களையும் ஒரு நல்ல நெறிக்கு ஆளாக்கி விடணுங்கிறது இந்த திருவாச மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கணும்னு இருந்து உங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு, பள்ளிக்கூடம் சரி கல்லூரியிலையும் சரி மாணவர்களிடத்தில் பக்தி கொஞ்சம் வளர்த்து அவங்கள ஒரு நல்ல ஆளாக்கி நம்ம சைவ சமயத்தை சிறந்த சமயமாக இருக்கணும். இது உலகெங்கமே பழகிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய இந்த கலாச்சாரம் பண்பு வெளிநாட்டில் என்ன தான் இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம திருமுறைகளும் சித்தாந்தங்களும் வெளிநாட்டில் இந்த ஆதீன மடங்கள் அவங்கள சார்ந்த அமைப்புகள் மூலமாக நிறையா அவங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழையும் நம்ம அதை சார்ந்த சைவத்தை சார்ந்த திருமுறைகளை நம்ம ஓதி திருவாசகத்தை முழுமையாக பொருள் உணர்ந்து படிக்கணும். அதை சொல்லியிருக்கிற மாதிரி பொருள் உணர்ந்து படித்து நம்மளும் ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடையணும். இந்த மாநாடு அதுக்கான வழிகாட்டுதலாக உங்களுக்கு அழைத்து எல்லாரையும் உளமாற எல்லாத்தையும் அழைச்சி சென்று இருக்கிறார் சிவகுமார் ஐயா. அவருடைய பணி மிக மகத்தானது. ஏன்னா அவர் திருவாசகம் ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டார். ஒன்றை செய்தாலும் உருப்படியாக செய்யணும், அது தெளிவாக செய்யணும். அதனால் உங்களை எல்லாரையும் ஒருநிலைப்படுத்தி அவரை அழைச்சி கொண்டு வரல பெருமைப்படுத்தி இந்த அமைப்பை ஏற்பாடு செய்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களோடு இருந்து மகிழ்ச்சியாக இருக்கும். சிவசிவா. திருச்சிற்றம்பலம்.